வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான, கொஞ்சம் விசித்திரமான, ஆனா நிறைய மாயாஜாலம் நிறைஞ்ச ஒரு பாரம்பரிய கதைய பத்தி தான் இந்த விளக்க தொகுப்புல டீகோட் பண்ண போறோம். இது வெறும் சாதாரண நாட்டுப்புற கதை கிடையாதுங்க. பல ஆச்சரியங்களை ஒளிச்சு வச்சிருக்க ஒரு சுவாரஸ்யமான பயணம். வாங்க நேரடியா கதைக்குள்ள போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஏழை மீனவன் வலையல ஒரு பெரிய மாயாஜால ரகசியம் இருக்கிற மீன் மாட்டினா என்ன நடக்கும்? அதுவும் அந்த இடத்துல திடீர்னு ஒரு குறும்புக்கார குரங்க என்ட்ரி கொடுத்தா கதை எங்க போய் முடியும்? இந்த கேள்வி அப்படியே உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா பழங்கால நாட்டுப்புற கதையும் ஆச்சரியப்படுற வகையில சில மாடர்னான வார்த்தைகளும் கலந்த ஒரு விசித்திரமான கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய முரண்பாடு நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, அன்றாட சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற வறுமையின் உச்சியில இருக்கிற நம்ம ஹீரோ சாந்த், அப்புறம் அவரோட மனைவி சாந்தினி. இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமான செல்வமும் அதிகாரமும் அதுக்கு மேல கொஞ்சம் பேராசையும் பிடிச்ச அரசர் நாராயண் மகாராஜ். இப்படிப்பட்ட ரெண்டு வித்தியாசமான உலகங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் தான் இந்த கதையோட மையக்கரு. இப்போ இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்னு இருக்கு. இது ஒரு பழங்கால கதை தாங்க. ஆனா இதுல தெரிக்க விடுற மாதிரி சில மாடர்ன் வார்த்தைகள் வருது. சாந்தோ சாந்தினியோ மீன் பிடிக்க போகும்போது மூல கதையில அவங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நாம ஒரு மீன் வியாபார கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய ஆளாகணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெயில்ல வேலை செய்யறத நாங்க வைட்டமின் டி வாங்குறோம்னு ரொம்ப கூலா நகைச்சுவையா பேசிக்கிறாங்க. நிஜமாவே இது கதையோட சுவாரஸ்யத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகுது. சரி, அந்த வைட்டமின் டி பேச்ச கொஞ்சம் ஓரமா வைப்போம். வறுமையில வாடுற நம்ம சாந்தோட அந்த கடுமையான உழைப்புக்கு கடைசியா ஒரு மாபெரும் பலன் கிடைக்குது. ஆத்துல பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் அவர் வழக்கத்துக்கு மாறான ஒரு பிரம்மாண்டமான மீனை பிடிக்கிறாரு. அந்த மீனை பார்க்கவே ரொம்ப விசித்திரமாவும் ஏதோ ஒரு மர்மம் நிறைஞ்ச மாதிரியும் இருக்கு. அப்படி பிடிச்ச அந்த பிரம்மாண்டமான மீனை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வெட்டி பார்க்கும்போது உள்ள ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. ஆமாங்க, அந்த மீனோட வயித்துக்குள்ள ஒரு மாயா குழந்தை இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு மேஜிக்கல் ட்விஸ்ட் அவங்க தலையெழுத்தையே முற்றிலுமா மாத்தி போட போகுது. எப்படின்னு கேக்குறீங்களா? வறுமை மொத்தமா விலகி ஒரு எதிர்பாராத திடீர் செல்வம் அவங்கள தேடி வருது. அவங்களோட இந்த திடீர் வளர்ச்சி எப்படி படிப்படியா நடந்துச்சுன்னு கொஞ்சம் பார்ப்போம். வறுமையின் பிடியில கஷ்டப்பட்டவங்க ஒரு பெரிய மீனை பிடிக்கிறாங்க. அதுக்குள்ளேருந்து ஒரு மாயா குழந்தைய கண்டுபிடிக்கிறாங்க. அது மூலமா யாருமே எதிர்பார்க்காத அளப்பரிய செல்வத்தை பெறாங்க. நேத்து வரைக்கும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட ஒரு தம்பதிக்கு ஒரே நாள்ல கிடைக்கிற அந்த திடீர் ஏற்றம் எவ்வளவு பெரிய விஷயம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆனா உலகத்தோட இழுத்தப்படாத சட்டம் ஒன்னு இருக்குல்ல. திடீர்னு ஒருத்தருக்கு கிடைக்கிற அபரிமிதமான செல்வம் எப்பவுமே மொத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கும். இங்கேயும் அதேதான் நடக்குது. இந்த மாயா குழந்தை மூலமா கிடைச்ச செல்வத்தோட செய்தி ஊர் முழுக்க காட்டு தீ மாதிரி பரவுது. இத கேள்விப்பட்ட நம்ம பேராச அரசர் நாராயண் மகாராஜ் அத தனக்கு சொந்தமாக்கிக்க ரொம்பவே நாடகத்தனமா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. இங்க கொஞ்சம் கவனிங்க. கதையோட சுவாரஸ்யமான முரண்பாடு மறுபடியும் வெளிப்படுது. மூல கதையில வர்ற இன்னொரு வேடிக்கையான மாடர்ன் வார்த்தை இது. ஒரு பழங்கால விசித்திர கதையில வர்ற கேரக்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிசினஸ் மார்க்கெட்டிங் பத்தி கவலைப்படுற மாதிரி இந்த புதையல் நமக்கு மார்க்கெட்டபிள் ஆகுமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எந்த காலத்து கதையா இருந்தாலும் அதுல இந்த மாதிரி நவீன சிந்தனைகளை புகுத்தி இருக்கிறது கேட்கவே ரொம்ப ஃபன்னாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. சோ இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நிலைமை எவ்வளவு சீக்கிரமா கைமீறி போகுதுங்கிறது தான். முதல் நிமிஷத்துல அரசர் நாராயண் மகாராஜ் அந்த புதையல் தனக்கு தான் வேணும்னு மிரட்டுறாரு. அடுத்த நிமிஷமே சாந்தினிக்கும் அரசருக்கும் நடுவுல இது யாருக்கு சொந்தம்னு ஒரு பெரிய சண்டையே வெடிக்குது. அந்த சமயம் பார்த்து திடீர்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில ஒரு காட்டு முரட்டு குரங்க அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி ஆகுது. அதுக்கப்புறம் அங்க நடப்பதெல்லாம் ஒரே கலைபரமும் கூச்சலும் தான். இந்த கடுமையான சண்டைக்கு நடுவுல புகுந்த அந்த குரங்கு நிஜமாவே கர்மாவோட ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் செயல்படுதுன்னு சொல்லணும். ஆமா, பேராசையோட அடிச்சிட்டு இருந்த மனுஷங்க கிட்ட இருந்து அந்த மாயாஜால பரிசை ரொம்ப லாவகமா பறிச்சுக்கிட்டு அது மரத்துக்கு மரம் தாவி எஸ்கேப் ஆயிடுது. இப்போ என்னாச்சு? பேராசை பிடிச்ச அரசரும் சரி, அந்த ஏழை மீனவ தம்பதியும் சரி, ரெண்டு பேருமே எல்லாமே போச்சுன்னு வெறும் கையோட ஏமாந்து நிக்கிறாங்க. இந்த கதையோட ஒவ்வொரு படியும் நமக்கான ஒரு மிகச்சிறந்த நீதி பாடத்தை கத்துக் கொடுக்குது. உழைக்காம கிடைச்ச அந்த திடீர் செல்வம் எப்படி மனுஷங்களுக்குள்ள பேராசைய தூண்டிவிட்டு சண்டைய உருவாக்குச்சுன்னு பார்த்தோம். கடைசியில இயற்கையோட ஒரு சின்ன அசைவால, அதாவது அந்த குரங்கால வந்த செல்வம் எல்லாமே அவங்கள விட்டு போச்சு. பேராசையை விட நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடைறதுதான் உண்மையான செல்வம்ங்கிறத இது ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துது. நாம இப்போ இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன்.
இன்னைக்கு உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு மிகப்பெரிய மாயாஜால செல்வம் கிடைச்சா அத வச்சு நீங்க மனநிறைவா இருப்பீங்களா? இல்ல உங்க பேராசையால ஒரு குரங்கு வந்து உங்க நிம்மதியையும் செல்வத்தையும் பறிச்சுட்டு போக அனுமதிப்பீங்களா? மனுஷ இயல்பு, பேராசை, அப்புறம் மனநிறைவோட உண்மையான அர்த்தம் பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இதுதான் இந்த மூலக்கதை நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம். சிந்தியுங்கள்.